வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஆல் அ ஹாப்பி சண்டே. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு திருப்பியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இதே டயலாக் திருப்பி வருது. எனக்கு டைம் கிடச்ச உடனே உங்களுக்கு எல்லாமே வீடியோஸ் ஒன்றா எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி சண்டே, ஸோ நாங்கள் இன்றைக்கி வெளியில் லஞ்ச் சாப்பிட போகிறோம். அப்படியே ரொம்ப நாள் கழிச்சியும் பசங்க கூட கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களையும் பீச் கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. வாங்க இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போது நாங்கள் கிளம்பிட்டு இருக்கிறது வந்து சில்லி இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குங்க. போனதே கிடையாது, பட் நிறைய பேர் வந்து அது குட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு. ப்ளஸ் அந்த சில்லி, எங்கள் வீட்டில் யாரும் ஸ்பைஸே சாப்பிட மாட்டோம், காரம் சுத்தமாக இல்லை. அந்த பேர் வேறு சில்லி இந்தியாவா, அதனாலேயே பயந்துட்டு நான் இவ்வளோ நாள் போகாமல் இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து ஆன் பாப்புலர் ரிக்வெஸ்ட் வந்து நான் பிரகாஷ் டிசைடட் தட் வி வில் கோ தேர். ஸோ அதனால தான் நாங்கள் போகிறது சில்லி இந்தியா ஃபார் லன்ச். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பாயிண்ட் குக் அப்படிங்கிற ஒரு சபர்பில் இருக்குது. வில்லியம்ஸ் லேண்டிங் அங்கே அப்படிங்கிற ஒரு சபர்பில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஊர் கோலி சோடா கிடச்சிது. Yum! Oh. We got the Pilsu Goli soda. Let me see. ತೋರಿಸ್ತಾಂಗ ನನಗೆ ಗೋಲಿ ಸೋಡಾ. We got the paneer ಗೋಲಿ soda. ஆர்டர் பண்ணிட்டோம், ஆனால் எதுவுமே அந்த வெயிலுக்கு சாப்பிடவே முடியலைங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்க லைக் வெயில் இருக்கும்போது சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து டைஜஷன் நல்லா ஆகும்னு. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் நினச்ச மாதிரி அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி சில்லியாக இருக்கும், லைக் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மைல்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் எங்களால் தான் சாப்பிட முடியல. ஸோ அதையும் டேக்அவே பண்ணிவிட்டு இப்போது அடுத்ததாக நாங்கள் இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கிறது வந்து பீச் போகலாம் அப்படின்னு. ஸோ இங்கே மெல்பர்னில் வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2-3 பீச்சஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணலன்னா நான் அதை இன்னொரு வாட்டி பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் போகிறது வந்து வில்லியம்ஸ் டவுன் பீச் அப்படிங்கிற ஒரு பீச் தான். ஸோ அது வந்து ரொம்ப கிட்டக்க தான். ஸோ நிறைய ஒரு 18 to 19 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்து, அவ்வளோதான். ஸோ அந்த பீச்சுக்கு இப்போ கிளம்பிட்டுருக்கோம். அது வித்தின் மெல்பர்ன் தான். இங்கே எப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருந்தால் எல்லோரும் பீச் சைட் வந்துடுவாங்க. ஸோ யூஸ்வலாக பீச் சைட் போனால் இன்னும் ஹாட்டாக தானே இருக்கும். பட் தெரியல, அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு ஹாட் டேயில் பீச் வரோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சாப்பிடும்போது யோசித்தது வில்லியம்ஸ் டவுன் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு. அதனால தான் நாங்கள் வந்து ஹேட் எடுத்துகிட்டு வரல, பசங்களுக்கு சன்ஸ்க்ரீன் போடல, அப்புறம் ஸ்விம்மிங் கேர்ஸ் எடுத்துகிட்டு வரல, எதுவுமே பண்ணல. ஸோ ஒரே ஒரு வந்து அம்ப்ரெல்லா மட்டும் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். தண்ணியில் யாரும் இறங்க போகிறது கிடையாது. ஆல்வேஸ் ரிமெம்பருங்க, இந்த மாதிரி ஹாட் டேஸில் நீங்கள் பீச் சைட் போய் உட்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டிங்கன்னா ரொம்ப லைக் கூலிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் இது அன்ப்ரிப்பேர்டாக வந்ததுனால அது பண்ண முடியல. பட் இது வந்து ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பீச்சுங்க. நான் வந்து பிரகாஷ்க்கு ஒரு புது அஜெண்டா கொடுத்துருக்கேன், ஒரு புது டார்கெட் கொடுத்துருக்கேன். வந்து ஒரு பீச் சைடு ஹவுஸ் வந்து நாங்கள் அடுத்த டார்கெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து சூப்பர்பான ஏரியா. அண்ட் ஆல்சோ பீச் வந்து இங்கே அவ்வளோ கிளியராக இருக்கும், க்ளீன். அந்த பீச்சுக்கு வந்து எப்படின்னா நான் ரொம்ப நடக்க வேண்டாம், ஷோர் வந்து ரொம்ப கிட்டக்கவே இருக்கும். அண்ட் தண்ணியும் வந்து உங்களுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கும், கீழே பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் வந்து பார்க்கிங் தேடணும், அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம். ஸோ ரொம்ப வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டி அந்த மொட்டை வெயிலெலாம் நாங்கள் நடந்து வரணும். நான் அம்ப்ரெல்லா எடுத்துட்டேன். இப்போது வந்து டெம்பரேச்சர் நான் செக் பண்ணதில் 40 degrees போயிடுச்சு. ஸோ முடியாதுன்னு சொல்லி வந்து அம்ப்ரெல்லா எடுத்தேன். பட் பிரகாஷ் வந்து பசங்களுக்கு யூஸ் ஆகணும், எந்த வெயில்னு ஒரு என்விரான்மெண்ட்டும், ஸோ எதுவுமே வந்து அவங்களுக்கு இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பழைய ஏரியா. ஸோ அதனால தான் விண்டேஜ் ஹவுசஸ் உங்களுக்கு இந்த ஏரியாவில் நிறையா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டராகவே நாங்கள் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கோன்னு. நடந்து வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த பன்னீர் சோடா வந்து இன்னொரு 4 பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இங்கே
அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. அண்ட் ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைக் இன்னும் பீப்புள் வந்து கிஜுன்னு கூட்டம் இருக்க போகுதுன்னு. அண்ட் பிரகாஷ் வந்து இந்த டைமில் வந்து சொல்வார், நம்ம ஊர் யூனோ அந்த பொரி காரப்பொரி அப்புறம் பஜ்ஜி போண்டா அதெல்லாமே மிஸ் பண்ணுறோம். நம்ம ஊரில் வந்து இந்த ஒரு செட்டப் இருந்திருந்தால் எவ்வளோ கடை இருந்திருக்கும் அப்படியெல்லாம் சொல்வார். பட் எனக்கு அப்படி கிடையாது. ஸோ என்னோடய மென்டாலிட்டி எப்படின்னா, இந்த வெயிலில் வந்து திருப்பியும் காரப்பொரி பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகிறது. ஸோ அந்த மாதிரி நான் யோசிப்பேன், அவர் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார். பட் எனிவேஸ் ஸோ அதுதான் இங்கே வந்து வந்தால் உங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கிடைக்காது. நீங்கள் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு வரணும். என்ன ஒரு கடை இருக்காது. தே வாண்ட் டு கீப் த என்விரான்மெண்ட் க்ளீன். எதுவும் யூனோ பேப்பர்ஸ் ஆட்டும் இல்லை சாப்பிட்ற பொருள் ஆட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ நீங்களே பார்ப்பீங்க ஒரு ஒன்றுமே இல்லை. ஸோ யா நான் பச்சாவ், ஏன்னா நான் வந்து இன்னும் அம்ப்ரெல்லா பிடிச்சிட்டேன். பட் அவங்க 4 பேர் வந்து அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ என்ன ஆகும்னு பார்ப்போம். பட் யூ வில் என்ஜாய் திஸ் பீச் பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச் அட்லீஸ்ட் ஐ ஹாவ் சீன் இன் ரீசெண்ட் டைம்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று நான் மெயினாக சொல்லணுங்க, இங்கே வந்து கடல் தண்ணி வந்து யூஸ்வலாக நீங்கள் சென்னை பீச் போனோம், பாண்டிச்சேரி போனால் எங்கே போனாலும் உங்களுக்கு கடல் வந்து உப்பு தண்ணியோட ஸ்மெல் வரும் இல்லையா, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும் உங்கள் பாடி. அப்புறம் உங்களுக்கே வந்து உங்கள் ஸ்கின் மேலெல்லாம் உப்பு இருக்குன்னு தோணும் இல்லையா. இங்கே அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. நீங்கள் எங்கே போனாலும் கூட யூ வில் ஃபீல் லைக் அதுவும் என்னமோ லைக் வந்து நல்ல தண்ணியும் அப்படின்னு தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி உப்பு வாடை அப்புறம் அந்த உப்பு பிசுப்பு அதெல்லாமே இருக்காது. அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ்னு தான் சொல்லுவேன். பாதி நேரம் நான் தண்ணியிலே இறங்குறது இல்லை பிகாஸ் ஆஃப் தட் ஃபீலிங். எனக்கு அந்த ஃபீலே பிடிக்காது. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரியில், ஸோ நீங்கள் இந்தியா தவிர்த்து எங்கே ஸ்ரீலங்காலையும் கூட அந்த பிசு இருக்குது. பட் வேறு எங்கே இப்போது நியூசிலாண்டில் இருந்தப்போ கூட அது இல்லை. அண்ட் இங்கேயும் வந்து யூ நெவர் ஃபீல் தட் வாட்டர் இஸ் அந்த ஸ்மெல், அந்த வாடை அது இருக்காது. அண்ட் தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அந்த கீழெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே தெரியுது உங்களுக்கு பெட்டில். ஸோ இதுதான் வந்து நாங்கள் இப்போ தான் என்ட்ராக இருக்கோம். ஸோ உள்ளே போனால் உங்களுக்கு தனியாக பசங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆழம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஏரியாவும் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சன்னியாக இருக்கும்போது சன்பேத் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டேன் ஆகிறதுக்கு பிடிக்கும் அண்ட் வைட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சன்பர்னாலேயே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்களாம். பிரகாஷ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து சன்பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. பிகாஸ் தே லைக் சன். பட் எவ்வளோ எக்ஸ்போஜர் கொடுக்கணும்னு தெரியாது. அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸே இந்த மாதிரி சன்பேத் பண்ணாலே உங்களுக்கு ஸ்கின் வந்து அப்படியே கருங்கிடும். ஸோ அது இவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பிடிக்காது அந்த சன்பேதிங். பட் ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பேரை பார்க்க முடியும். அண்ட் சன் டேனிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து நாங்கள் தான் சொல்லுவோம் இந்தியாவில் ஃபேர் ஸ்கின் அந்த மாதிரியெல்லாம். பட் இங்கே நான் வந்து பார்த்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ப்ரௌன் ஸ்கின் வந்து ரொம்ப டிமாண்ட். ஸோ என்னோடய ஸ்கின் அப்புறம் பசங்களோட ஸ்கின் இல்லை பிரகாஷோடதும் சேர்த்து தான். ஸோ யாரை பார்த்தாலும் வந்து தே லைக் ப்ரவுன் ஸ்கின். ஓ யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஸ்கின். இந்த ஸ்கின்காக தான் வந்து நாங்கள் டேன் பண்ணிப்போம் சன்னில் போய், இல்லை நாங்கள் வந்து டேனிங் க்ரீம் அப்ளை பண்ணிப்போம் ஃபார் த டெக்ஸ்டர் வாட் யூ ஹேவ் அப்படிம்பாங்க. ஸோ தட் அது வந்து தட் மேக்ஸ் யூ ஃபீல் ஸ்பெஷல். பிகாஸ் நாங்கள் வந்து நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஐயோ நீ கருப்பு இல்லை நீ ப்ரௌன் இல்லை நீ வீட்டிஷ் அப்படியெல்லாம் இந்தியாவில் தான் பண்ணுறாங்க. பட் இங்கே தே லைக் ஆர் ஸ்கின் மோர். தே சே உங்களுக்கு என்ன மேக்கப் போட்டாலும் என்ன ட்ரெஸ் போட்டாலும் உங்கள் ஸ்கின் கலருக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். யூ ஹாவ் சச் பியூட்டிஃபுல் ஸ்கின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வந்து மென்டாலிட்டி வந்து மாறுது. அண்ட் திஸ் லாட் டு லேர்ன். அண்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து இது வந்து அவ்வளோ ஷாலோ இல்லை, அவ்வளோ டீப் இல்லை இங்கே வாட்டர். ஸோ எல்லாருமே வந்து பசங்களை ஆட விட்டுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்பேதிங் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் ஸ்கையும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பார்க்கலாம். Blue sky, blue t-shirt, blue man.
நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எங்களால் முடியல பிகாஸ் இட் வாஸ் டூ ஹாட், டேம் ஹாட். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃபுல் டைம் வந்து ஐ ஹேட் த அம்ப்ரெல்லா, இந்த கொடையை பிடிச்சி தான் இருந்தேன். ஒரு 2-3 பிக்சர்ஸ்க்காக அப்புறம் ஒரு 2-3 ஷார்ட்ஸ்க்காக மட்டும்தான் நான் கொடையை எடுத்தேன். அதுக்குள்ளேயே வந்து எனக்கு அண்டர் சீக்ஸ் எல்லாமே வந்து பர்ன் ஆகிடுச்சு. 39 டிகிரிஸுங்க. 39 டிகிரிஸுக்கு பீச்சுக்கு போய் நாங்கள் பட்ட பாடு இருக்கே, ஐயோங்கிற மாதிரி ஆயிடுச்சு பசங்களுக்கும் எங்களுக்கும். எல்லா டார்ச்சருக்கு காரணம் இந்த ஆள் தான். எங்களை டார்ச்சர் பண்ணணும்னா எனக்கு இது இனிமே தெரிஞ்சு போச்சு அவருக்கு. செம்ம ஹீட்டில் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு. பசங்களும் பாவம் முடியல. ஆளுக்கு வந்து ஒரு பாட்டில் தண்ணி சாப்பிட்டு லைக் ஏசி ஃபுல்லாக போட்டு we are flat, we are driving back. degrees. Bayside College. Yeah. "100 Ways of Torture" அப்படிங்கிற புக்கை வந்து எழுதுனா அது வந்து ஆத்தரா இவரை போடலாம். இந்த மூஞ்சியை பார்த்துக்கோங்க அப்படியே. ஆக்சுவலி டெம்பரேச்சர் இப்போ 41 டிகிரிஸ் போயாச்சு. ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாருமே இன்னொரு வாட்டி ஷவர் எடுத்து நாங்கள் வந்து ஆளாளுக்கு ஒரு சோஃபா மேலே ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட சண்டே இன்னைக்கு. மறுபடியும் நான் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. 41 degrees for you.